8 mg கிட்ட வரும். அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு கொடுக்குற டைம் அந்த 8 mg கொடுக்குற டைம் கிட்டத்தட்ட சமன். ஆனால் இதை குயிக்காக செஞ்சு போய்த்திடலாம். சரி, இப்போ இந்த கிளாஸ் எப்படி செய்ய போகிறேன்னுண்டா, மொத்தம் 2010 2025 வரைக்கும் வந்த மெக்கானிக்ஸில் வந்து எல்லா எஸ்ஏயும் வழங்கப்படுது. எல்லா எஸ்ஏயும் என்ன மாதிரி ஃபுல்லாக அந்த பார்ட்டில் வந்த தியரியை ஃபுல்லாக வழங்கப்படுத்தி, இப்போ பாருங்க 2010ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த சுழற்சி இயக்கம் உந்தம் அதில் வந்துடுக்கி. இந்த சுழற்சி இயக்கம் உந்தத்தில் வந்துடுக்கி. இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, 2010ஆம் ஆண்டு வழங்கப்படுத்துறதுக்கு சுழற்சி இயக்கத்தில் உந்தத்தையும் ஏகபரிமாண உந்தம் உந்த காப்பு தத்துவம் அதில் வழங்கப்படுத்தி போட்டுதான் உங்களுக்கு அந்த எஸ்ஏ ஃபுல்லாக செய்யப்படும். அப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு அந்த பாட்டும் கிளியர் ஆகிடும். எஸ்ஏ எப்படி எழுதுறன்றது விளங்கிடும், எப்படி கேள்விக்கு ஆன்சர் எழுதுறன்றது விளங்கிடுமா இல்லை? எல்லாம் கதைக்கிற விளங்குதா? விளங்கினா தம்ஸ்அப் போடுங்க, ரியாக்ட் பண்ணுங்க லீக்கிறார்கள். சரி, நிறைய பேர் ரெக்கார்டிங் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் பார்க்குறாக்களுக்கு தான் சொல்றேன் இது. சரியா? ரைட். இப்போ இதில் மொத்தம் 25 வருஷத்தில் 25 கேள்வி இருக்கணும். 25 கேள்வியும் மெக்கானிக்ஸில் இருக்கிற எல்லா பார்ட்லேயும் ஒவ்வொரு கேள்வி வந்திக்குமா இல்லையா? எல்லா பார்ட்லேயும் ஒவ்வொரு கேள்வி வந்திக்கும். அதை எடுத்து இப்போ ஒவ்வொரு பாட்டாக வழங்கப்படுத்தி படித்து வந்தால் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுமா இல்லையா? உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அதுக்காக தான் இந்த வகுப்பு செய்கிறேன். இது வந்துட்டு ஜூம்லேயும் நடக்கும், இடைக்கிடைக்க யூடியூப் வீடியோ ரெக்கார்டிங் தரும். ஏனெண்டா இப்போ நான் யூனிவர்சிட்டிக்கு போனால் அங்கே ஜூம் கிளாஸ் நடத்துகிற சாத்தியம் குறவு. அதால் உங்களுக்கு யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது ஹெச்டி ரெக்கார்டிங்கில் வரும். அடுத்தது இந்த வகுப்புக்கு என்னென்றாலும் உங்களுக்கு இப்போ 2010ஆம் ஆண்டு 2011 2012 இந்த 3 வருஷ பேப்பர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக நடக்கும். இந்த 3 வருஷத்துல எஸ்ஏ பேப்பரும் எஸ்ஏட 5வது கேள்வியும் உங்களுக்கு ஃப்ரீயாக நடக்கும். மிச்சத்துக்கு நீங்கள் 1000 rupees ஒன்று பே பண்ண வேண்டி வரும். ஏன் பே பண்ண வேண்டி வரும்னு சொல்கிறேன்டா, உங்களுக்கு தெரியும் இந்த ஜூமுக்கு பே பண்ணணும், அந்தந்த இதுக்கெல்லாம் செலவு இருக்குதானே. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணி வந்தால் தான் அதை எடுத்து படிப்பேன். அதை உங்களுக்கு கடமை ஒன்றா எடுத்து படிப்பேன். இல்லாட்டி என்ன செய்வேன், சும்மா ஃப்ரீக்கு மதிப்பு இல்லை தானே. ஃப்ரீயாக கொடுத்தா ஒன்று ஒருத்தரும் எடுக்க மாட்டாங்க, அதுக்கு மதிப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா ஒன்று சார்ஜ் பண்ணப்படும். உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு இந்த இது வாரதே பெரிய இது. உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக வழங்கப்படுத்தி அதில் இருக்கிற எல்லா எஸ்ஐக்களையும் செய்யப்பட போகுது. அப்படின்டா உங்களுக்கு விளங்கணும். இதோட மதிப்பு 1000 இல்லை, இதோட மதிப்பு உங்களுக்கு விளங்கணும். 25 எஸ்ஐ செய்யணும், 7.5 மார்க்ஸ். உங்களுக்கு பிஏஏயா மாற்றக்கூடிய மார்க்ஸ் என்ன இது. ரைட். இப்போ உங்களுக்கு இந்த 25 எஸ்ஐயும் செஞ்சால் மெக்கானிக்ஸில் வார 7-8 எம்சிக்யூ என்ன ஃபுல்லாக செய்யலாம். மெக்கானிக்ஸில் வார 7-8 எம்சிக்யூ அதுலேயும் ஃபுல்லாக செய்யலாம். அப்படின்னா உங்களுக்கு விளங்கணும் எல்லாம். இதோட இம்பார்ட்டன்ட் எவ்வளோன்னு விளங்கணும். கட்டாயம் இந்த வகுப்பை பார்த்துக்கொள்ளுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 3 வருஷ பேப்பரும் ஃப்ரீயாக செய்யப்படும். அதுக்கு பிறகு ஜாயின் ஆக வேண்டின ஆக்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இந்த நம்பருக்கு ஜாயின் பண்ணணும் என்றார்கள் இதுக்கு மெசேஜ் போடுங்க. இதை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு எஸ்ஏ எப்படி செய்யணும் என்ன மாதிரின்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன முக்கியமெண்டா, எஸ்ஏ கேள்வி ஃபைனலில் செய்கிறதுக்கு உங்களுக்கு அனுபவம் முக்கியம். எப்படி? உங்களுக்கு அனுபவம் முக்கியம். உங்களுக்கு அனுபவம் இருந்தால் தான். இப்போ எஸ்ஏக்கள் எப்படி வரப்போகுதுண்டா, பொய்க்காத இல்லை, ஒரு பொய்ய நம்பர்ஸ் தந்து அப்படி இல்லை எஸ்ஏ வரப்போகுது. எஸ்ஏ வாரது உண்மையான வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, உண்மையா இந்த பொதுவியல் உலகத்தில் என்னென்ன நடக்குதோ அது அம்போட்டு தான் உங்களுக்கு எஸ்ஏ வரப்போகுது. இப்போ பாருங்க, இந்த 2010ஆம் ஆண்டு கல்வி என்னத்தில் வந்துருக்கு. இந்த 2010ஆம் ஆண்டு கல்வி கடைசியாக எங்கொண்டே முடியுது. இந்த டென்னிஸ் ரேக்கெட் அடிக்கக்குள்ள அதில் என்ன மாதிரி விசை தொழிற்படுது, என்ன மாதிரி உந்தம் காக்கப்படுது என்கிறத விளங்கப்படுத்து தான் இந்த உங்களுக்கு இந்த 2010ஆம் ஆண்டு இந்த எஸ்ஐ கல்வி அறி. அதே மாதிரி இப்போ நீங்கள் மொரட்டோ பேப்பர் எடுத்து பார்த்தீங்க என்றால் அதில் இன்னும் அட்வான்ஸ்டாக போய்
எப்படி அந்த கடைசியா 2024ஆம் ஆண்டு முரட்டு பேப்பரை பாருங்க. அதுல எப்படி இந்த இந்த தானே பனாமா கால்வாய், இந்த பனாமா கால்வாயில எப்படி கப்பல் செல்ற, எப்படி அதோட தொழில்நுட்பம் எப்படி ஒரு சின்ன கால்வாய்க்குள்ள ஆழம் இல்லாத கால்வாய்க்குள்ள எப்படி பெரிய கப்பல் போகுது என்கிறதுக்கெல்லாம் அதுல அழகா தெளிவா விளக்கம் சொல்லி தெளிவா உடைச்சு கொண்டு போய் உங்களோட கேள்வி கேட்டு அதை ஃபுல்லா அவங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி அது விளங்குதானே. ஏன் எஸ்ஐ செய்யணும், பௌதிகவியல் அறிவை ஏற்படுத்தணும். அடுத்தது ஏன் இது உண்மையா தாராங்கன்னு சொல்றேன்டா, இப்ப நீங்க 2016ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வருது. இதுல 2016 6 தெரியா மறந்துட்டு அதுல கேள்வி வருது என்னண்டா, பெர்னிலின் தத்துவத்தை வச்சு ஒரு கேள்வி வருது சரியா. அதுல தார நம்பர்ஸ் தானே, அந்த தார நம்பர்ஸ் எல்லாமே கியூரேட் ஆகி அதே கேள்வி திரும்ப வருதுன்றால் பெர்னிலின் தத்துவத்துல திரும்ப கேள்வி வருதுண்டா அதே நம்பர்ஸோட வரும். வழங்குதா இல்லையா? அதே நம்பர்ஸோட வரும். அப்ப உங்களுக்கு என்ன செய்யும், கேள்வி பேப்பர் கடுமையிலே சரி. இப்ப நான் சொல்றேன், 5வது எஸ்ஏ ஒன்று இருக்கு. அதுல ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட், டி பார்ட் என்று போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாஸ் பேப்பர் ஃபுல்லா செஞ்சுட்டு போறீங்களா, ஒரு 25 வருஷம் பாஸ் பேப்பர் ஃபுல்லா செஞ்சுட்டு போறீங்களா, உங்களுக்கு இந்த ஏ பாட்டும் பி பாட்டும் சும்மா செஞ்சிடலாம். ஏ பாட்டும் பி பாட்டும் சும்மா செஞ்சிடலாம். ஏன், ஏற்கனவே வந்த கேள்வி தான் வரப்போகுது. ஏன், பௌதிகவியல் பொய்யா ஒன்றும் தர மாட்டாங்க, நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி தர மாட்டாங்க. ஏற்கனவே வந்ததுதான் வரப்போகுது. அதால உங்களுக்கு ஏ பார்ட் பி பார்ட் சும்மா செஞ்சிடலாம். சி பார்ட் டி பார்ட் இ பார்ட் எல்லாம் என்ன புது கேள்வியா வரும். அதுவும் நம்பர்ஸ் மாற்றி சாமஞ்சு வரும். அதுல உங்களுக்கு ஒரு புது அறிவு கொண்டு வரும். இவ்வளவு கேள்வி செஞ்சீங்கண்டா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சரிதானே? வழங்குதா எல்லாருக்கும்? வழங்கினா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வழங்கினார்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட். இப்ப உங்களுக்கு இந்த எஸ்ஏட முக்கியத்துவம் எல்லாருக்கும் வழங்கணும். இப்ப என்ன வகுப்புக்குள்ள போகுமா இல்ல வேற எதுவும் சொல்லணுமா? போக போக என்னென்ன ஒவ்வொரு இதா சொல்றேன். இப்ப இன்றைக்கு இந்த 2010ஆம் ஆண்டை முடிப்போம். எப்படியும் 2010ஆம் ஆண்டு ஃபுல்லா முடிப்போம். அதை தியரியை வழங்கப்படுத்தி ஃபுல்லா முடிப்போம். இந்த மார்க்ஸ் எத்தனை வழங்கணும் உங்களுக்கு 7.5 மார்க்ஸ் இருந்தா நீங்க இதுக்கு அரை மணித்தியாலம் காமணித்தியாலம் செலவழிக்கணும். 15 நிமிஷம் இது ஒரு எஸ்ஐ செலவழிக்கணும். நீங்க வாசிக்கக்குள்ள அதை சொல்றேன். இப்ப கேள்வி ஒன்றை வாசிக்கக்குள்ள என்ன செய்யணும், வாசிச்சு கேள்வியை செய்யக்குள்ள என்னென்ன செய்யணும் அதை நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு இந்த மெக்கானிக்ஸ் கேள்வி உங்களுக்கு பெரிய பந்தி ஒன்று தரலாம். என்ன பாருங்க, இதுல 6வது கேள்வி இந்த பந்தி மாதிரி ஒன்று தரலாம். இப்படி பந்தி மாதிரி தாரது என்னண்டா உங்களுக்கு பந்தி ஒன்று தந்தா கடும் லேஸ் அர்த்தம். ஏன், உங்களுக்கு அதுல இது இந்த ஒரு விளக்கம் எந்த மாதிரி நடக்குது, ஒரு பௌதிகவியல் ஒரு டெக்னாலஜி ஒன்று எந்த மாதிரி நடக்குது, அதுல என்ன பௌதிகம் இருக்கி, அந்த பௌதிகத்தை வச்சு எப்படி கேள்வி கேட்கறதுன்றதான் இந்த பந்திகள் இருக்க போகுது. அது எல்லாருக்கும் வழங்கணும். சரி, நீங்க அப்படியே புரட்டினீங்கண்டா உங்களுக்கு அந்த இந்த 2010ஆம் ஆண்டு 6வது கேள்வியில ஒரு முக்காவாசி கேள்வி உங்களுக்கு அந்த கேள்வியோட விட வந்துட்டு உங்களுக்கு அந்த பந்திகள் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா அந்த பந்தியை வாசிக்கப்படாது, சும்மா பார்க்கணும். மேலால பார்த்து போய் இது எந்த யூனிட்ல எந்த இதுல வந்திருக்குன்னு பார்க்கணும். மெக்கானிக்ஸ்ல இது ஏகபரிமாண இயக்கமா, வட்ட இயக்கமா, சுழற்சி இயக்கமான்னு பார்த்து போட்டு நீங்க அப்படியோ அந்த கேள்வியை புரட்டி ஒவ்வொரு கேள்வியா வாசிச்சு போட்டு 2 கேள்வியை வாசிக்கணும். 2 கேள்வியை வாசிச்சு போட்டு அந்த பந்தியை நீங்க வாசிக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் பந்தியில உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 கேள்வியோட விட இருக்கு. இப்படிதான் பந்திகளை செய்யணும். பந்தி கல்வி என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா அந்த பந்தியை ஸ்கேன் பண்ணணும். சும்மா எந்த இதில் வந்திருக்குன்னு ஸ்கேன் பண்ணி போட்டு அந்த கேள்வியை எடுத்து கேள்வியை கொஞ்சம் வாசிச்சு போட்டு 2 கேள்வியை வாசிச்சு போட்டு திரும்ப பந்தியை நீங்கள் ஒழுங்காக வாசிக்கணும். வாசிக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் பந்தியிலே உங்களுக்கு அந்த 2 கேள்விக்குமான விட வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் பந்தியை லேசாக வாசிச்சு போகல அந்த நம்பர்ஸ் தருவாங்க. இப்போ 20 அலைவுகள், 20 ஒமேகா, 20 ரேடியஸ் செகண்ட் -1 ரெண்டு தரவுக்குள்ள நீங்கள் அதை கொஞ்சம் இது எந்த தரவுண்டு பென்சிலால் நோட் பண்ணி வைக்கணும். ஏன், சில ஆட்கள் செய்கிற பிள்ளை எல்லாம் தெரியும், கணக்கெல்லாம் ஒழுங்காக செய்வாங்க, அந்த பந்தியில் இருக்கிற தரவை மாற்றி போட்டு
அதுக்கு கணக்கு செஞ்சு போவான். சில நிறைய பேர் செய்கிற போல இதான் கணக்கில் 20 ஒமேகாண்டா 202 போட்டு போகிறேன். சரிதானே? இந்த பிள்ளையெல்லாம் விடக்கூடாது. இந்த பிள்ளையெல்லாம் எஸ்டியில் கடுமையாக வர அதுக்கு தனின்னு அனுபவம் இருக்கணுங்கிறது. இப்போ நீங்கள் இந்த கேள்வியை வாசிக்கல் 2010ஆம் ஆண்டு எஸ்ஐ கேள்வியை வாசிக்கல் உங்களுக்கு விளங்குது என்ன? எம் தந்திரிக்கான், நெல் தந்திரிக்கான், ஜி சடத்துவ திருப்பம் தந்திரிக்கான். அப்போ விளங்கணும் என்ன? சுழற்சி இயக்கத்துக்குள்ளே வரப்போகுதுண்டு. சரி, அதுக்குள்ள வாசிக்கல். அடுத்தது எம்னுடைய பந்தினால் கோல் அடிக்கப்படுகிறதுனாலும் உங்களுக்கு என்ன விளங்கணும்? உந்ததுக்குள்ள இது வருதுண்டு விளங்கணும். ரைட். அப்போ உந்ததுக்குள்ள வருது உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். ரைட். இப்போ சுழற்சி இயக்கம், உந்தம், இதுக்குள்ள வந்து இந்த கேள்வி போக போகுது. ரைட். அடுத்தது இப்போ நீங்கள் 2வது கேள்வி அப்படி தான் வாசிக்கல், 3வது கேள்வி அப்படி தான் வாசிச்சு போட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எந்தெந்த கேள்வி செய்யப்படுமெண்டு ஒரு ஐடியா வரும். ரைட். அப்படியே நீங்கள் அதை வச்சு போட்டு ஸ்ட்ரக்சருக்கு போய் ஸ்ட்ரக்சர் அப்படி செஞ்சு போட்டு திரும்ப இதுக்கு வாரீங்க. திரும்ப இதுக்கு வந்து நார்மலாக பார்த்து போட்டு நீங்கள் ஏற்கனவே சாய்ஸ் பண்ணி வச்சுப்பேன் எது செய்ய போகிறோம், எதாவது ஃபெஸ்ட்டு செய்யணும். இப்போ எது ஃபெஸ்ட்டு செய்யணும் என்று சொல்லக்குள்ள முதலாவது செய்கிறது உங்களுக்கு 100% தெரிந்த பாடத்தை எடுக்கிறது. உங்களுக்கு 100% நான் இதில் 100% செய்வேன் என்ற மாதிரி இருக்கிறத எடுக்கணும். அந்த கேள்வியை எடுத்து நீங்கள் அழகா நீட்டாக எழுதணும். எப்படி? இந்த ஏ பாட்டில் முதலாவது ரோம் விளக்கம்ண்டா அழகா இப்படி போட்டு எழுதணும். அதுக்கு கீழே 2வது ரோம் விளக்கம், 3வது ரோம் விளக்கம், இப்படிதான் இது எழுதுறது. இந்த லைனை தாண்டி என்ன வரணும்? பி பாட்டு எடுத்து எழுதப்படும். பி என்று போட்டு எடுத்து எழுதப்படும். எக்ஸாம் திருத்துறால குழப்பப்படும். அவ்வளவு தானே? எக்ஸாம் திருத்துறால் குழம்பினா உங்களோட பேப்பர் அவ்வளவுதான். முதலாவது கேள்வி எல்லாத்துக்கும் மேலே இப்படி போடணும். அது உங்களுக்கு வினா இதுல இருக்கும். இந்த பேப்பர் ஆன்சர் ஷீட்ல இருக்கும் எத்தனாவது கேள்வி என்று. அதுல முதலாவது மட்டும் தான் போடணும். 2வது கேள்வியே ஒரு பேஜ்ல எழுதப்படாது தானே? அதுல எழுதிக்கும் 2வது கேள்வியே அந்த பேஜ்ல எழுதப்படும். இப்போ பி பார்ட் அதுல இது ரோம் விளக்கம், இது ஒரு மூலாவது. அதுல உங்களுக்கு ஒரு சப் டாபிக் கட்டி இப்ப அதுல ஒரு ஏ பார்ட் ஒன்று ஈகண்டா அதுக்கு அங்கால இப்படி தான் போகணும். ஏ பார்ட் அதுல ஒரு ரோம் விளக்கம், அதுல சி பார்ட் அதுல ஒரு ஒன்று நம்பர், அதுல அந்த மாதிரிண்டா இப்படியே போயிட்டு இருக்கணும். நீங்க எழுதிட்டு போறது இப்படியே போயிட்டு இருக்கணும். விளங்குதானே? ரைட். இதெல்லாம் விளங்கணும். இதெல்லாம் ஆன்சர் பண்ற மெத்தட் இதெல்லாம் தெரியணும். ரைட். இப்ப நம்ம இந்த எஸ்ஐ கல்வி வரும் 2010ஆம் ஆண்டு எஸ்ஐ கல்வி வரும். அதுக்கு முதல் தியரி கொஞ்சம் விளம்பரப்படுத்துறேன் பாருங்க. ஆடியோ வீடியோ கிளியர் ஆட்டி சொல்லுங்க எல்லாரும். ஆடியோ வீடியோ கிளியர் இல்லைன்னா சொல்லுங்க. ரைட். இப்போ ஒரு துணிக்கை உண்டு எம் துணியுடைய துணிக்கை உண்டு வி வேகத்தில் வருதுண்டா அதோட உந்தம் என்னண்டா? உந்தம் சமன் திணிவு தர வேகம். சரிதானே? இந்த உந்தம் வந்துட்டு என்னத்தில் இருக்கும்? உந்தம் வந்துட்டு காவிக்கணியம். அது வேகத்தின் திசையை தரும். உந்தம் வந்துட்டு காவிக்கணியம், காவி வேகத்திட திசையை தரும். ஏகபரிமாண உந்தம் வேகத்திட திசையை தரும். ரைட். இப்ப நியூட்டன் இரண்டாவது விதி என்னண்டா குறித்த ஒரு துணிக்கை நியூட்டன் இரண்டாவது விதி என்ன? குறித்த ஒரு துணிக்கைக்கு வழங்குற விசை அதோட உந்த மாற்று வீதத்துக்கு நேர்வீத சமனாகும். வழங்கப்படுற விசை உந்த மாற்று வீதத்துக்கு நேர்வீத சமனாகும் என்று நியூட்டன் சொன்னார். ரைட். உங்களுக்கு இப்ப வழங்குது இந்த உந்த மாற்று வீதம் இருந்தா தான் அங்க விசை தொழிற்படுது அர்த்தம். உந்த மாற்ற வீதம் இல்லாட்டி அங்க விளைவில் விசை தொழிற்படாது. அப்ப நீங்க மாறி செல்லலாம். ஒரு விளைவில் விசை, ஒரு புற விசை இல்லாத விடத்து அந்த தொகுதியின் மொத்த உந்தம் என்ன செய்யும்? காக்கப்படும். தொகுதியின் மொத்த உந்தம் காக்கப்படும். இது வழங்கும். ரைட். இப்ப அடுத்தது ஒரு குறித்த ஒரு அச்சு பற்றி இந்த அச்சு இப்படி போகுதா? போர்டுக்கு செங்குத்தா போகுது. குறித்த ஒரு அச்சு பற்றி இந்த துணிக்கையின் கோண உந்தம், இந்த துணிக்கையிட கோண உந்தம் என்னத்தால தரப்படும்டா
இந்த துணிக்கையும் இதையும் இணைக்கிறதுண்ட இந்த துணிக்கையும் இந்த அச்சையும் இணைக்கிறதுண்ட செங்குத்து தூரம். அதாவது இந்த அச்சிலிருந்து அந்த துணிக்கை இயங்குறது, அந்த துணிக்கையோட ஏகபரிமாண உந்தத்திட திருப்பம் தான் என்ன, இதோட கோணம் தான் தரப்போகுது. இப்ப இதோட செங்குத்து தூரம் இது, இந்த துணிக்கையில இது ஆர் எடுத்து அவையோட கோண உந்தம் எல் சமன் என்ன, இந்த ஏகபரிமாண உந்தத்தின் திருப்பம், இந்த அச்சுப்பட்டின ஏகபரிமாண உந்தத்தின் திருப்பம் தான் இட கோண உந்தம். அப்ப எம் வி இத திருப்பம் எப்படின்னா செங்குத்து தூரம் ஆர். ரைட். இப்ப இதர திசை என்ன? இப்ப இதர திசை எப்படி பாக்குறேன்டா, வழக்கை விதி, வழக்கை திருகு விதி. அது எப்படி? இந்த இந்த நாலு விரலும் இந்த வேகத்தை குறிச்சால், இந்த வேகத்தை குறிச்சு அதை மூடுறது, அதோட பெருவிரல் வந்துட்டு என்ன, இந்த உந்தத்தின திசை தான். இது குறிக்கிறதுக்கு ரெண்டு முறை இருக்கணும், ரெண்டு வகை இருக்கு. ஒன்று இப்படி போறது என்ன, உள்நோக்கி, தாளுக்கு உள்ளே, டொட் வந்தால் வெளியே, தாளுக்கு வெளியே. இப்ப இந்த தக்கை விரி, இந்த திருகு விதி, வழக்கை திருகு விதி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்குமே. இப்ப இந்த நாலு விரலும் இந்த ஏகபரிமாண உந்தத்திர திசையை தந்தால், இந்த பெருவிரல் வந்துட்டு கோண உந்தத்தை தரப்போகுது. நாலு விரலும் ஏகபரிமாண உந்தத்திர திசையை தந்தால், இந்த பெருவிரல் கோண உந்தத்திர திசையை தரப்போகுது. அந்த கோண உந்தத்திர திசை தாளுக்கு உள்நோக்கி இருக்கும். அதாவது தாளுக்கு உள்நோக்கி இருக்க போகுது இப்படி. ரைட். இதெல்லாம் விளங்கிட்டா? இது விளங்கிட்டா லீக்கிறாக்களுக்கு? இப்ப நான் கேட்பேன், ஒரு துணிக்கை இப்படி வருது, ஒரு துணிக்கை இப்படி போகுது, வி டேஷ் எம் டேஷ். இப்ப சொல்லுங்க, இதுல திருப்பம் எப்படி வரப்போகுது? இப்ப திருப்பம் எப்படி வரப்போகுதுண்டா இதே மாதிரிதான். இதுல தூரம் என்னவா இருந்தா நம்பருவா இல்லை. ஆனா இதுல திருப்பம் எடுக்கிற அந்த உந்தத்தின திசை, உந்தத்தின திசை என்ன, உந்தத்தின திசைக்கும் உந்தத்தின திசைக்கும் இந்த அச்சுக்கும் உள்ள செங்குத்து தூரம், அதாவது இந்த தூரம் தான். குழம்பப்படா இதுல இந்த தூரம் இல்லை, இந்த தூரம். ஏன் உங்களுக்கு தெரியும், ஒரு விசைக்கு ஒரு விசை ஒன்று இருக்கி, இப்படி ஒரு விசை இருக்கி, இதுக்கு இந்த அச்சு பற்றி திருப்பம் எடுக்க போற இல்லைண்டா உங்களுக்கு தெரியும், இந்த விசைய இந்த காவிட இந்த விசையிட இதை நீட்டி போட்டு இதுக்கும் இடையிலான செங்குத்து தூரத்தை எடுத்து தான் இதை திருப்பம் பார்ப்பீங்க. அதே மாதிரிதான் இதை நீட்டி போட்டு இதோட செங்குத்து தூரத்தை எடுத்து அதை ஏகபரிமாண உந்தத்தால பெருக்கினால் உங்களுக்கு என்ன கோண உந்தம் வரப்போகுது. இதை நோட் பண்ணி வைக்கிறார்கள், நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். இப்ப அது அழிக்கன். இப்ப சொல்லுங்க, நியூட்டன் இரண்டாம் விதிப்படி ஒரு புற விசை உண்டு, புற விளைவில் விசை உண்டு தாக்காட்டி உந்தம் என்ன செய்யப்படும்? நியூட்டன் இரண்டாம் விதிப்படி புற விளைவுள் விசை ஒன்று தாக்காத விடத்து உந்தம் என்ன செய்யணும்? காக்கப்படும். அதாவது இப்ப ஒரு கிடை நிலத்துல, ஒரு கிடை தரையில ரெண்டு பந்து இருக்கு, எம் திணியோட ரெண்டு பந்து, இது எம், இது எம், ரெண்டும் இது ஓய்வில் இருக்கு. இது யூ சமன் 0. இது வி வேகத்துல வந்து ரெண்டும் எம் திணிவு வி வேகத்துல வந்து இதை அடிச்சு ரெண்டும் வெவ்வேறு இயங்குது என்றால் பூரண மீள்தன்மையுடைய மொத்தலை அடைந்து ரெண்டும் வேற வேற இயங்குதுண்டா இத வேகம் வேற வேறையா போற வேகத்தை எப்படி பாக்குறது? இதுல வேகம் என்ன? யூ வி டேஷ், இதுல வேகம் வி டபுள் டேஷ். இது எப்படி பாக்குற? இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன, இப்ப உங்களுக்கு தெரியும்
இதுல இரண்டுலையும் தாக்குற விசைகள் என்ன? இரண்டுலையும் தாக்குற விசைகள் நிறை விசை மட்டும்தான் தாக்கும் எம்ஜி. அதோட மறுதாக்கம் அதுக்கு தாக்கும் ஆர். இதுலயும் எம்ஜி, அதோட மறுதாக்கம் ஆர். இப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்கு விளைவில் புறவிசை ஏதும் இருக்கா? விளைவில் புறவிசை ஏதும் இருக்கா? இதுக்கு விளைவில் புறவிசை எதுவும் இல்லை. அதால உங்களுக்கு நீங்க சொல்லலாம் விளைவில் புறவிசை எதுவும் இல்லை, அப்ப இதோட மொத்த உந்தம் என்ன செய்யப்படும்? காக்கப்படும். அப்ப நீங்க பாருங்க, இதோட ஆரம்ப மொத்த உந்தம் எத்தனைண்டா? ஆரம்ப மொத்த உந்தம். இப்ப நீங்க சொல்லுங்க, இது இப்ப ரெண்டு மோதிர கணத்துல என்ன நடக்கும்? ரெண்டு மோதிர கணத்துல என்ன நடக்கும்டா, அந்நேரம் விசை மருங்காணின்னு சொல்லலாம். நீங்க ரெண்டு மோதிர கணத்துல என்ன நடக்கும்டா, ரெண்டும் இப்படி இருக்கும். ரெண்டு மோதிர கணத்துல இதால இதுக்கு ஒரு விசை வழங்கப்படும் F1. அந்த ரெண்டாவது போலால முதலாவது போலுக்கு ஒரு விசை வழங்கப்படும் F1. ஏன்? ரெண்டும் சமன். ரெண்டு மோதிர கணத்துல, மோதிர இடத்துல நியூட்டன்ட மூணாம் விதிப்படி மோதிர கணத்துல இரண்டு விசையும் தாக்க மறுதாக்க விசை சமனாയിരിക്കും. அதால இந்த தொகுதியிட மொத்த உந்தம் என்ன செய்யும்? காக்கப்படும். மொத்த உந்தம் காக்கப்படும். ரைட். அப்ப நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும் இதுல ஆரம்ப மொத்த உந்தம் எம் இன்டு வி சக அது எம் இன்டு 0 அது சமன் இறுதி மொத்த உந்தம் எம் இன்டு வி டபுள் டேஷ் சக எம் இன்டு வி டேஷ். இப்ப என்ன வரப்போகுது? உங்களுக்கு இந்த தொடர்பு கொண்டு வரப்போகுது. இந்த தொடர்பு வச்சு நீங்க என்ன செய்யலாம்? அதோட வேகத்தை காணலாம். ரைட், விளங்கிதான் எல்லாருக்கும்? சரி, இப்ப கேள்விக்கு வருவோம். இந்த கேள்விக்கு வருவோம். அடுத்தது இன்னும் ஒன்று கேட்கணும். இன்னும் ஒன்று சொல்ல, என்னண்டா, இப்ப ஒரு சுழற்சி அடையக்கூடிய ஒரு உடல் ஒன்று இருக்கு. சுழற்சி அடையக்கூடிய ஒரு உடல் ஒரு கிடைத்தளத்துல ஒரு பெட் ஒரு பலகை ஒன்று இருக்கு. ஒரு இப்படி நிலை குத்தா ஒரு பலகை ஒன்று இருக்கு. அதுல இந்த அச்சு பற்றி இந்த பலகை சுற்றக்கூடியது. அதாவது அந்த பலகை இப்படி சுத்தலாம். இந்த அச்சு பற்றி இப்படி சுத்தும். சரியா? இது விளங்குதானே? ரைட். இது கிடைத்தளத்தில் இருக்கு. கிடைத்தளத்துல இருந்து இப்படி சுத்தலாம். சரியா? இப்படி சுத்தலாம். இதுல உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு போல் ஒன்று வந்து அடிக்குது. வி வேகத்துல எம்டினியுடைய போல் ஒன்று அடிக்குது கேபிடலாம். சரிதானே? இப்ப இந்த அச்சு பிக்ஸ்டா இருக்கு. இந்த அச்சு பிக்ஸ்டா இருக்கென்றால் போல் அடிச்சா என்ன நடக்கும்? இந்த போல் அடிச்ச உடனே ஒரு கணத்தாக ஏற்பட்டு இந்த பலகை இப்படி போகுமா இல்லையா? இந்த திசையில போகும். அதால இந்த திசையில என்ன நடக்கும்? ஒரு கோண வேகம் கொண்டு வரும். இப்ப இது பிக்ஸ்டா இருக்கு. இப்படி பிக்ஸ்டா இருக்கு. ஒரு போல் வந்து இப்படி அடிச்சா என்ன நடக்கும்? இது திரும்புமா இல்லையா? இதுல இந்த அச்சுல உராய்வு சாமான் ஒன்றும் இல்லாட்டி, உராய்வு முறுக்கம் ஒன்றுமே இல்லாட்டி இது திரும்ப திரும்பும். ரைட். இப்ப இதை அடிச்சு போட்டு அதே மாதிரி வி வேகத்துல திரும்ப பின்னதைக்குது. அதே இடத்துல வி வேகத்துல திரும்ப பின்னதைக்குது. அப்படி பின்னதைச்சால் உங்களுக்கு தெரியும் இந்த தொகுதியில புறவிசை ஏதும் தாக்கல. அப்ப என்ன நடக்கும்? மொத்த உந்தம் காக்கப்படும். அப்ப எப்படி நடக்க போதும்? இப்ப ஆரம்பத்துல நீங்க பாருங்க, இந்த அச்சு பற்றி அடுத்த இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஒரு உடலின் கோண உந்தம், ஒரு அச்சு பற்றி ஒரு உடலின் கோண உந்தம் வந்துட்டு அந்த அச்சு பற்றி அந்த உடலின் சடத்துவ திருப்பம் தர ஒமேகாவால தரப்படும். அப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த மொத்த கோண உந்தம் காக்கப்படும். முதலாவது என்ன செய்யணும்? ஆரம்ப கோண உந்தம் சமன் ஆரம்ப மொத்த கோண உந்தம் சமன் இறுதி மொத்த கோண உந்தம். ஆரம்பத்துல மொத்த கோண உந்தம், இதுல அடிக்கிறதுக்கு முதல் மொத்த கோண உந்தம் என்ன? இதுல இயக்கம் மட்டும்தான் இருக்கி. அப்ப இது ஒரு தூரம் எல் என்று எடுக்கணும். நான் இந்த தூரம் எல் என்று எடுக்கணும். அப்ப இந்த அச்சு பற்றி இதோட கோண உந்தம் எத்தனை? இந்த தூரம் தானே வரப்போகுது. இதுக்கு இந்த அச்சிலிருந்து இந்த உந்தத்தின் திசையில் இருக்கிற இந்த கோண உந்தத்தின் என்ன திருப்பம் தான் இந்த அச்சு பற்றிய கோண உந்தம். ரைட்.
அப்ப அந்த அச்சு பற்றின கோணம் வந்து எத்தனை? இந்த அச்சு பற்றி இந்த எம்வி எடுக்கிற திருப்பம் தான் அந்த எம்வி இந்த கோணம் இந்த மாதிரி இருக்க போகுது. அப்ப எம்வி இன்டு எல் சரிதானே? ஆரம்ப மொத்த கோணம் ரைட். சக இந்த ஆரம்பத்துல இந்த இந்த பலகை இயங்குதா? இல்ல. அப்ப இது என்ன? பூஜ்ஜியம். அது சமன் இப்ப இறுதி என்ன நடக்குது? இந்த பலகை அடிச்சு இது ஒரு கோண வேகத்தை பெறுது. அப்ப கோண வேகத்தை பெறுது என்றால் அதுக்கு ஒரு கோண உந்தம் காணப்படும். அதுதான் ஐ ஒமேகா. அதுல இருந்து இப்ப நீங்க இது இறுதி என்ன நடக்குது? பின்னதைக்குது வி வேகத்தோட பின்னதைக்குது. அதே வி வேகத்தோட பின்னதைக்குது. அது அவர்தான் நடக்கும். நான் படத்துக்காக செப்பரேட் பண்ணி குறி காட்டுறேன். இப்ப அவர்த்தே நடக்கிறதால இது எதிர் திசை. அதாவது இப்ப இதுல கோணம் வந்து உள்நோக்கி இருக்கி, அதோட கோணம் வந்து உள்நோக்கி இருக்கி, இதுல கோணம் வந்து வெளிநோக்கி வருது. அப்ப இது மைனஸ் எம் வி எல். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஐ ஒமேகா சமன் 2 எம் வி எல். ரைட். இது வழங்கிட்டான எல்லாருக்கும்? இது விளங்கிட்டு தானே எல்லாருக்கும்? நோட் பண்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது கேள்வியிலையும் வருது. ரைட். இப்ப இந்த கேள்வியை பாருங்க எல்லாரும். அந்த 2010ஆம் ஆண்டு எஸ்ஐ கேள்வியை பாருங்க. கேள்வியை ஃபர்ஸ்ட் வாசிங்க. அப்போ திணிவு எம் நீளம் எல்லையும் சதுர குறுக்குவட்டையும் கொண்ட சீரான கோல் ஏபி ஒரு ஒன்றில் காணப்படுகிறது. ஒரு உராய்வற்ற கிடை மேற்பரப்பு மீது ஓய்வில் உள்ளது. மேற்பரப்புக்கு செங்குத்தாகவும் கோளின் ஈர்ப்பு மையம் ஜியினூடாகவும் செல்கின்ற அச்சு பற்றி அக்கோளின் சடத்துவ திருப்பம் ஐ ஆகும். கரங்காமல் கோளிற்கு செங்குத்தாகவும் வேகம் வியுடன் மேற்பரப்பு வழியே செல்லும் திணிவு எம்மை உடைய ஒரு பந்தினால் கோல் அடிக்கப்படுகிறது. இப்ப உங்களுக்கு தெரியணும் இந்த கரங்காமல் என்றா என்ன? கரங்காமல் என்று சொல்றது இப்போ உங்களுக்கு நீங்க பேர்னியல் தத்துவத்துல படிச்சுப்பீங்க. போல் எரியக்குள்ள இந்த போல் சுத்துறது தான் என்ன கரங்காமல்னு சொல்றாங்க. போல் எரியக்குள்ள சும்மா டைரக்டா எரியதான் கரங்காமல் எரியுது. போலை இப்படி சுத்தி எறிகிறது, கரங்கி எறிகிறது, கரங்கள் அடையுதுங்கிறது அந்த போல் சுத்துறது. ரைட். பந்தின் மொத்தல் காரணமாக உள்ள கோளின் இயக்கத்தினை கோளின் ஈர்ப்பு மையத்தின் ஏகபரிமாண இயக்கம், அதன் ஈர்ப்பு மையம் பற்றிய சுழற்சி ஆகியவற்றின் சார்பில் கற்கலாம். அதே கதிவினை எதிர் திசைக்கு பிரகடிக்கிறது. முதலில் பந்தின் மொத்தல் காரணமாக கோளில் ஏற்படும். ரைட். என்ன சொல்றாருண்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிடை தளத்துல இது ஒரு கிடை மேசை, உராய்வட்ட கிடை மேசை எடுங்க. இந்த கிடை மேசையில ஒரு பலகை ஒன்றிருக்காம், சதுர பலகை ஒன்றிருக்கு. இந்த சதுர பலகையில ஒரு போலால எறியப்படுது. இந்த சதுர பலகை பிக்ஸ் பண்ணல, அப்படி சும்மா சதுர பலகை அச்சில பிக்ஸ் பண்ணல, சும்மா ஒரு போலால எறியப்படுது. வி வேகம், எம் திணிவு, இது வந்துட்டு கேபிட்டல் எம் திணிவு. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க. அப்போ இப்ப பிக்ஸ்டா இருக்கிற ஒன்றுல சும்மா பிக்ஸ்டா இருக்கிற ஒன்றுல ஒரு போல் எறிஞ்ச என்ன நடக்கும்? இப்படி சுத்துமா? இல்லையா? இப்படி சுத்தும். பிக்ஸ்டே இல்லாத ஒன்று, உராயும் இல்ல ஒன்றும் இல்ல, சும்மா பிக்ஸ்ட் இல்லாம சும்மா இப்படி இருக்கு. இதுல போலால் அடிச்சால், இவ்விடத்த போலால் அடிச்சா நினைச்சு பாருங்க என்ன நடக்கும்? இப்படி இயங்கும். சும்மா ஈர்வையும் இல்ல, இப்படி இயங்க போகுது. என்ன நீங்க நினைச்சு பாருங்க. ஸ்பேஸ் ஒன்றுல இவரத சுத்தாது. ஏன்? இவரத பிக்ஸ் பண்ணல. இப்படி அடிச்சால் சும்மா இயங்க போகுதா? இல்லையா? அதுவும் இயங்கும்.
இதுக்கு ஒரு ஏக பரிமாண இயக்கம் ஒன்று இருக்கும். ஏன் அடிச்சா ஏக பரிமாண இயக்கம் ஒன்று இருக்கும். அதே நேரம் இதுக்கு ஒரு சுழற்சி இயக்கம் ஒன்று இருக்கும். ஏன் ஏன் சுழற்சி இயக்கம் ஒரு இந்த இந்த அதோட ஈர்ப்பு மையத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் அடிக்கிறதால என்ன அதுக்கு ஈர்வை மையத்துல ஒரு திருப்பம் கொண்டு வரும். அதுக்காக தான் ஒரு சுழற்சி இயக்கம் ஒன்று வருது, ஏக பரிமாண இயக்கம் வருது. ரைட். இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்றாருண்டால் மொத்தலுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்றா ஏக பரிமாண இயக்கத்தை மட்டும் கணக்கில் எடுத்து அந்த கேள்வியை கொஞ்சம் செய்யட்டான்னு சொல்றாரு. ரைட். மொத்தலுக்கு முன்னர் பந்தின் ஏக பரிமாண உந்தத்திற்கான ஒரு கோவையை எழுதுக. மொத்தலுக்கு முன்னர் ஏக பரிமாண இயக்கம். ரைட். மொத்தலுக்கு முன்னர் என்ன நடக்குது? மொத்தலுக்கு முன்னர் எம் திணிவு வி வேகத்தோட வருது. அப்ப அதோட உந்தம் பி சமன் என்ன எம் இன்டு வி. ஏன் திணிவு தர வேகம், அதால எம் இன்டு வி. ரைட். இப்படிதான் கேள்வி ஃபர்ஸ்ட்டுக்கு கடும் நோமலா வரும். பிறகு என்ன நோமலா கணக்கை இழுத்து உங்களுக்கு கணக்கு கொஞ்சம் வரும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கணக்கு பார்ட் செய்யாமலே பாதி மார்க்ஸுக்கு மேல வந்துடும் உங்களுக்கு. இந்த கணக்கு பார்ட் டி பார்ட் இருக்குதானே அதுக்கு கீழே செய்யாமலே உங்களுக்கு பாதி மார்க்ஸுக்கு மேல வந்துடும். அதான் நெக்ஸ்ட் எஸ்ஐல இக்ராட் போகுது. விளங்குதானே? ரைட். இப்ப அடுத்த கேள்வி, கோளின் ஏக பரிமாண இயக்கத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு மொத்தலுக்கு பின்னர் கோளின் வேகம் v-க்கான ஒரு கோவையை எழுதுக. இப்ப நான் சின்ன மாதிரி இது அடிக்கிறதால ஒன்று சுழற்சி இயக்கம் கொண்டு வரும், ஏக பரிமாண இயக்கம் கொண்டு வரும். இந்த ஏக பரிமாண இயக்கத்தை மட்டும் கருத்தில் கொள்ள சொல்லிக்கார் இவர். அப்ப கருத்தில் கொண்டு அது இயங்குற வேகம் v கட்டிக்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இவரது v-யோட இயங்கினால், இந்த இது v-யோட இயங்கினால் ஏக பரிமாண இயக்கம், திணிவு மையமும் v-யோட இயங்கும், கீழுக்கிற பாட்டும் v-யோட இயங்கும். ஏன் ஏக பரிமாண இயக்கம் ரெண்டு இயக்கம் நடக்குது. ஒன்று சுழற்சி இயக்கம், நம்முடைய ஏக பரிமாண இயக்கம். சுழன்று கொண்டு அப்படியே சொல்லிட்டு அதால உங்களுக்கு வழங்கணும். இமேஜின் பண்ணி பாருங்க எல்லாரும். ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஏக பரிமாண இயக்கத்தை எப்படி பாக்குறது? உங்களுக்கு தெரியும், உந்தம் காப்பாடையும் வேற வழி இல்லை. சக்தியை சமப்படுத்தி எல்லாம் ஒன்றும் செய்யலாம். ஏன் சக்தியை சமப்படுத்தி என்ன செய்யறது? இதை வேகத்துல இதை காணலாமா? ஹாஃப் எம்வி ஸ்காட் போட்டு சரி. ஏன் சக்தி உங்களுக்கு தெரியும், சக்தி காப்பாடையும் செல்லலாம். ஏன் அது அந்த பந்து அடிக்கக்குள்ள சத்தம் வரலாம், இல்லாடி நெருப்பு வரலாம், ஏதாவது ஒன்று வந்து சக்தி இழக்கப்படலாம். சக்தி இழப்பு இல்லைன்னா தான் சக்தி காப்பு தத்துவம் பாவிக்கலாம். இது எல்லாருக்கும் வழங்கணும். ஆனா நடுவுல ஏதும் புறவிசை ஏதும் இல்லாம உங்களுக்கு அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஈர்ப்பு விசையம் கண்டு இது கிடைத்தாளத்துல ஈர்ப்பு விசை நிறை இப்படி தாக்கும், உள்நோக்கி தாக்கும். அதுக்கு மறுதாக்கம் வெளிநோக்கி தாக்கும். அப்ப ரெண்டுமே கேன்சல் ஆகும். இதை கொண்டு இப்ப அடிக்கக்கூடாது. அடிக்கிறதுக்கு சற்று முன்னர் எடுக்கணும். கொண்டு அடிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியுது, இதை அடிக்கிறதால கோளுக்கு ஒரு விசை வழங்கப்படும் F1. அந்த F1ஆல ஒரு மறுதாக்கம் வழங்கப்படும் இந்த பந்துக்கு. அதுவும் என்ன ஆகிக்கும்? F1 ஆയിരിக்கும். ஏன் நியூட்டன் விதிப்படி ரெண்டும் சமனும் எதிர்மை. ரைட். அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த சந்திக்கிற நேரத்துல சந்திச்சு போற நேரத்திலையும் நான் உந்த காப்பு தத்துவம் பாவிச்சால், இந்த ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவம் பாவிச்சால் இதுல ஏக பரிமாண வேகத்தை காணலாமா இல்லையா? ரைட், காணலாம். சரி, இப்ப பாப்போம். ஆரம்ப ஏக பரிமாண இயக்கம், ஆரம்ப ஏக பரிமாண உந்தம் சமன் இறுதி ஏக பரிமாண உந்தம். ரைட், இதெல்லாம் தெரியும். இறுதி ஏக பரிமாண உந்தம். ஆரம்ப ஏக பரிமாண உந்தம் என்ன? எம் இன்டு வி, எம்வி. சக இதுக்கு ஆரம்பத்தில் ஏக பரிமாணம் இயக்கம் மீக்கா இல்ல, சக 0. அது சமன் இறுதி என்ன நடக்குது? இது மோதி அதே இதுல இந்த எழுதுறேன், மோதி வி வேகத்தோட திரும்ப பின் அதிக்குதான். இதுல வி வேகத்தோட பின் அதிக்குதான். அப்ப நீங்க நான் திசையை இது பிளஸ் எடுக்கணும். இங்க அழிக்கிற உந்தத்தின் திசை பிளஸ் எடுக்கணும், மற்ற திசை மைனஸ். சரி, இப்ப இது அடிக்கிறதால எங்கால இயங்கும்? உங்களுக்கு நீங்க என்ன உங்களோட பொது அறிவை வச்சே பார்க்கலாம். இது கொண்டு அடிக்கிறதால எங்கால இயங்க போகுது, அங்கால இயங்க போகுது. அப்ப நான் கேபிட்டல் அங்கால ஒரு உந்தம் இருக்கும், கேபிட்டல் எம் இன்டு கேபிட்டல் வி. சரி, ரைட். இப்ப இது பின்னதிக்கிறதால இங்கால எதிர் திசையில் ஒரு உந்தம் காணப்படும். என்ன உந்தம்? எம் இன்டு வி.
பின்னதைக்கிறதால நான் மைனஸை போடுறேன் ரைட். ஏன் பின்னதைக்குது கூட்டுறேன் சரியா, கூட்டுறேன் பின்னதைக்கிறதால மைனஸ் எம் இன்டு வி, எம் இன்டு ஸ்மால் வி ரைட். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ நீங்க இதை சுருக்கினால் கேபிட்டல் எம் இன்டு வி சமன் 2 ஸ்மால் எம் இன்டு ஸ்மால் வி, வி சமன் 2 ஸ்மால் எம் ஸ்மால் வி ஓவர் கேபிட்டல் எம் ரைட். அவர் காட்டினது விட நிறைய. சரி நோட் பண்ணுங்க, அடுத்த கேள்வியை வாசிங்க. இப்படிதான் நார்மலா அந்த ஐடியாவை எடுத்தால் எம்சிக்யூண்டா ஒரு ஐடியாவுக்கு 1 மார்க்ஸ். ஆனா இங்க எப்படி ஒரு ஐடியாவை எடுத்தா காணும் இந்த 7.5 மார்க்ஸ் மேல எடுத்து போலாம். நீங்க ஒரு ஐடியா ஏன் இந்த கேள்வி எதுல வந்திருக்கின்ற எடுத்தா காணும் அவனே உங்களுக்கு வழி காட்டி கொண்டு போவான். என்ன பிஸ்டுக்கு ஏக பரிமாணம் உந்த ஏகம், ஏக பரிமாணம் உந்தத்துல சமன்பாடு, அதுல இந்த உங்களுக்கு வழங்கணும் உந்தத்துக்குள்ளால இந்த கேள்வி போகுது, உந்தத்துக்குள்ளால இந்த கேள்வி போகுது, உந்த காப்பு தத்துவம் பாவிக்கணும். அந்த இதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு விளங்கிட்டால் உங்களுக்கு 10 நிமிஷம் கணக்கு இந்த கேள்வி செய்யுது ரைட். சரி இப்ப அடுத்த கேள்வி. இப்போது கோளின் ஈர்ப்பு மையம் பற்றிய சுழற்சி இயக்கத்தை கருதுக. பந்தானது கோளை அதன் ஈர்ப்பு மையத்திலிருந்து தூரம் எக்ஸில் அடித்தால் மொத்தலுக்கு முன்னர் கோளின் ஈர்ப்பு மையம் பற்றி பந்தின் கோண உந்தத்திற்கான கோவையை எழுதுக ரைட். உங்களுக்கு எல்லாரும் தெரியணும் இந்த எழுதுக என்றா நீங்க விடைய மட்டும் கொடுக்கலாம், பெருக என்றா நிறுவி கொண்டே போகணும். இதுல என்ன சொல்லி பெருக அந்த ஏ பாட்ல 2வது கேள்வியை பாருங்க. ஏ பாட்ல 2வது கேள்வியில என்ன சொல்லிக்கு பெருகன்னு சொல்லி, பெருகன்ற வழி செல்றதுக்கு உங்களுக்கு இதுக்கு 1 மார்க்ஸ் வரும், பெருதை ஏறுறதுக்கு 1 மார்க்ஸ் வரும், விடைக்கு 1 மார்க்ஸ் வரும். இது எல்லாருக்கும் வழங்கணும். இதெல்லாம் நிறைய பேர் போட விடுறேன், டக்கண்டு இது எழுதி போட்டு டக்கண்டு இது எழுதுறேன். அப்படி இல்லை, இது எழுதி போட்டு இது பெருதியத்துக்கு 1 மார்க்ஸ், அதை விடையை காட்டுறதுக்கு 1 மார்க்ஸ். மார்க்ஸ் எல்லாம் எப்படி வரணும் வழங்குது. இப்ப என்ன எல்லாருக்கும் தெரியும் என்றாலும் இந்த மார்க்ஸ் நிறைய பேர் விடுற இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் ரைட். இப்ப அடுத்த வேலை என்ன, அடுத்த வேலையை வாசி. என்ன சொல்றாருண்டா இந்த பலகையில, இந்த சதுர பலகையில ஈர்ப்பு மையத்திலிருந்து எக்ஸ் தூரத்துல அந்த பந்து அடிக்குதான், எக்ஸ் தூரத்துல அந்த பந்து வி கதியோட அடிக்குதான், எம் இன்டு வி. இப்ப சுழற்சி இயக்கத்தை மட்டும் கருத சொல்லிக்காருன்னு, சுழற்சி இயக்கத்தை மட்டும் கருத சொல்லிக்க. அப்ப உங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம், இங்க சுழற்சி இயக்கம் ஒன்றோட இப்படி அடிச்சா என்ன நடக்கும், இப்படித்தானே இயங்கும். அப்ப இஞ்சால ஒரு ஒமேகா, நீங்க அப்படி இயங்க மட்டும் போடாம இப்படி போட்டாலும் உங்களுக்கு விட மைனஸ்ல வந்தா அப்படிதான் போடணும் ரைட். விட மைனஸ் காட்டி கொடுக்கும் அதெல்லாம் சரிதானே. இப்ப உங்களுக்கு சுழற்சி இயக்கத்தை மட்டும் கருத சொல்லிக்கு, அப்ப நீங்க சுழற்சி கோண உந்த காப்பு விதிக்குள்ளால போகணும். இப்ப நீங்க சொல்லுங்க ஆரம்ப மொத்த கோண உந்தம் சமன் இறுதி மொத்த கோண உந்தம். இறுதி என்ன செய்யுது, இது வீக்காதியோட பின்னதைக்குது, அதே எக்ஸ் தூரத்திலிருந்து பின்னதைக்குது எம் வி, அதே எக்ஸ் தூரத்திலிருந்து பின்னதைக்குது. நான் மேல் நோக்கி கீழ் நோக்கி எழுதிக்கிறேன் பரதில்லை ரைட். அதே இது சொல்லி பில பில முதலாவது கேள்வி, பில முதலாவது கேள்வி ரைட். இப்படி நாள் வேணும், இப்படி அங்கால ஒரு பாட்டு வந்தா கீழுக்கு அதை மாத்தி எழுதணும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இதுல சொல்லுங்க ஆரம்ப மொத்த கோண உந்தம், மொத்த கோண உந்தம் சமன் இறுதி மொத்த கோண உந்தம். ஆரம்ப மொத்த கோண உந்தம் சமன் இறுதி மொத்த கோண உந்தம். ஆரம்பத்துல மொத்த கோண உந்தம் என்ன, ஆரம்பத்துல இயங்குறது என்ன, இந்த பந்து மட்டும்தான். அப்ப இந்த பந்துக்கு கோண உந்தம் எப்படி பார்க்கும், இந்த அச்சு பற்றி இந்த பந்தின் ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் என்ன, ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம். அப்ப நீங்க பாருங்க இந்த அச்சு பற்றி இந்த ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் எம்வி இன்டு எக்ஸா வரப்போகுது. அது எந்த திசையில, உள்நோக்கின திசையில. அப்ப நான் உள்நோக்கின திசையில பாவிக்கன் எம்வி ஏக பரிமாண உந்தம், அதோட திருப்பம் எக்ஸ், இது அடுத்த அதோட திருப்பம் இதான் என்ன ஆரம்ப உந்தம். சக ஆரம்பத்துல இந்த கோல் இயங்கல, அப்ப அது 0 சமன் இறுதி என்ன நடக்குது, இந்த கோல் வந்துட்டு ஒமேகாவோட இயங்குது,
அதே நேரம் இந்த துணிக்கே வந்துட்டு வியோட பின் அதைக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒமேகாவோட இயங்குது என்றால் என்ன? ஐ ஒமேகா. எந்த திசையில இயங்குது? எந்த திசையில அந்த உந்தம் இருக்கி? அங்கால திசையில கோண வேகம் இருக்கி, இங்கால திசையில கோண உந்தம் இருக்கி. அப்ப கோண உந்தம் உள்நோக்கி இருக்கி. அப்ப அது பிளஸ். ரைட். இப்ப அதே அதே எக்ஸ் தூரத்தில் இருந்தாலும் இது பின்ன வைக்குதுனே. அப்ப இதுல திருப்பம் என்ன வரப்போகுது? இதுல உந்தத்தின் திருப்பம் இப்படி வந்தால் வெளிநோக்கி என்ன கோண உந்தம் வரப்போகுது. அப்ப என்ன நடக்க போகுது? சக மைனஸ் எம்வி எக்ஸ். இதான் இட கோணம் உந்தம். ரைட். இப்ப நீங்க இதை பார்த்தா என்ன நடக்கும்? ஐ ஒமேகா சமன் 2m ஸ்மால் வி ஓவர் ஸ்மால் வி. ஒமேகா வெட்டிருக்கான். அப்ப ஐக்குள்ளே வரும். ரைட். இதெல்லாம் இருக்கு மலைங்கடா. இதெல்லாம் இருக்கு மலைங்கடா. சரி. இப்போ அடுத்த கேள்வி. அடுத்த பி பார்ட்ல செகண்டு போகும். பி பார்ட்ல 2வது. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கேட்டிக்கார்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கேட்டிக்கார்? பி பார்ட்ல உண்டு. பந்தானது கோழி அதை நீர்ப்பு மையத்தில் எக்ஸ் தூரம் தாடிதால் மொத்தலுக்கு முன்னர் கோழி நீர்ப்பு பற்றிய பந்தின் கோண உந்தத்திற்கான ஒரு கோவை. பி பார்ட்ல முதலாவதுக்கு பந்தின் கோண உந்தம் என்ன? எம்வி இன்டூ எக்ஸ் அறிய போகுது. ஏன்? இந்த ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் தான் கோண உந்தம். அப்ப உங்களுக்கு தெரியும் ஏக பரிமாண உந்தம் எம்வி, அதில் இந்த திருப்பம் எடுக்கிறதுக்கு எக்ஸால பெருக்கினால் இதான இட கோண உந்தம் எல் ஒன் பந்தின் கோண உந்தம். ரைட். அடுத்தது ரெண்டாவது கோளின் ஈர்ப்பு மையம் பற்றி அதன் சுழற்சி இயக்கத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு இந்த பின்ன கருத்தில் கொண்டு மொத்தலுக்கு பின்னர் கோளின் ஈர்ப்பு மையம் பற்றி அதன் கோண வேகம் ஒமேகாவிற்கான கோவை நரி. கோண வேகம் ஒமேகாவிற்கான கோவை. ரைட். அது முடிஞ்சு. சி பார்ட்ல முதலாவது 2mvx என்ன? 2mvx over I. இந்த x வரும். 2mvx over I. ரைட். இப்ப அடுத்த கேள்வி. சி பார்ட்ல முதலாவது மேலே B2 பெற்ற கோவையை பயன்படுத்தி ஒரு கோளின் சுழற்சி இயக்கம் காரணமாக கோளின் முனை A இன் ஏகபரிமாண வேகம் V க்கான ஒரு கோவையை எழுதுக. இப்ப உங்களுக்கு தெரியும் இங்கால ஒமேகா கோண வேகத்தோட இயங்குது என்றால் இப்போ ஒரு கோள் ஒமேகா கோண வேகத்தோட இயங்குது என்றால் ஒரு அச்சுப்பற்றி சுழலுது என்றால் அதுக்கு ஏகபரிமாண வேகம் V இந்த இங்கால நோக்கி இருக்கும், இங்கால V இப்படி நோக்கி இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? இது எல்லாரும் கிளியரானே? ரைட். பாருங்க, இது எல்லாருக்கும் தெரியும் தானே? ஏன் இப்படி V இருந்தா தான் அது உங்களுக்கு அங்கால திசையில போகும். இது என்ன இணையில படிச்சு போய். ரைட். அப்ப நீங்க சொல்லுங்க, இதுல ஏகபரிமாண வேகம் V டேஷ் இப்படி இருக்கும், இதுல வேகம் ஏகபரிமாண வேகம் V டேஷ் இப்படி இருக்கும். இரண்டும் சமனாயிருக்கும், ஒரே தூரம் நடுவில் இருக்காச்சு. இரண்டும் சம வேகம். இதெல்லாம் ஜெனரல் நாலேஜ் உங்களுக்கு விளங்கணும். இதெல்லாம் அனுபவத்துல விளங்கணும். சும்மா எப்படி என்று கேட்கப்படாது. சரிதானே? எல்லாருக்கும் வழங்கணும். ரைட். இப்ப என்ன கேட்கார்? இந்த V டேஷுக்குரிய கோவை என்ன? இந்த V டேஷுக்குரிய கோவை. இப்ப நீங்க பாருங்க ஒரு கோள் ஒமேகா வேகத்தோட இயங்குது என்றால் அதோட முனையின் ஏகபரிமாண வேகம் என்ன? V சமன் R ஒமேகாவில் தரப்படும். இந்த V டேஷ் சமன் R ஒமேகாவில் தரப்படும். உங்களுக்கு R என்ன? L/2. மொத்த நீளம் L, R வந்துட்டு L/2. அது சமன் L/2 ஒமேகா. ஒமேகா வந்துட்டு என்ன? 2mvx over I. நீங்க என்ன போடலாம்? 2 வெட்டிப்பட்டால் mvxL over I. இதான் என்ன? ஏகபரிமாண வேகம் V. ரைட். இப்ப அடுத்த கேள்வி V, V' ஆகியவற்றின் திசைகள் ஒரே மாதிரியானவையா எதிரானவையா? என்ன?
வி ஏக பரிமாண இயக்கத்தின் வேகத்தின் திசை என்ன? இங்கால திசையிலையும் வலப்பக்க திசையில இது வி, இது வி, வி டேஷ் இங்கால திசையில இருக்க போகுது. அப்ப என்ன? எதிர் 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 திசையில இருக்கும். சரிதானே? எதிர் எதிர் திசையில இருக்க போகுது. இது வி டேஷா, ரைட். எக்ஸின் ஒரு குறித்த பெருமானம் எக்ஸில் கோல் இயங்க தொடங்கும் போது எக்ஸின் ஒரு குறித்த பெருமானம் எக்ஸ் 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 எஸ் இல் கோல் இயங்க தொடங்கும் போது கோலின் முனை ஏ ஓய்வில் இருக்கின்றது. எக்ஸ் எஸ்ஸுக்கான ஒரு கோவையை பெறுகிறார். என்ன செல்றாருண்டா, என்ன செல்றாருண்டால் என்ன சொல்றாருண்டா, இப்ப இந்த எக்ஸுக்கான ஒரு குறித்த பெருமானத்துல இந்த போல் கொண்டு அடிச்சால், இந்த போல் கொண்டு அடிச்சா இந்த கீழத்து முனை ஏ முனை ஓய்வில் இருக்காம். இந்த ஏ முனை ஓய்வில் இருக்காம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஏ முனையோட வேகம் என்ன? ஓய்வில் இருக்கண்டா ஏ முனையோட வேகம் என்ன? பூஜ்ஜியம் அறிக்க போகுது. ஏ முனையோட வேகம் பூஜ்ஜியம் அறிக்க போகுது. உங்களுக்கு தெரியும் இந்த ஏக பரிமாண இயக்கம், ஏக பரிமாண இயக்கத்துல வி வேகம் இருக்கும், சுழற்சி இயக்கத்துல வி டேஷ் வேகம் இருக்கும். அப்ப நீங்க சொல்லுங்க ஏவிட இது பூஜ்ஜியம் வேண்டா, ஏவி இந்த சாரி ஏட இந்த வேகம் பூஜ்ஜியம் வேண்டா உங்களுக்கு தெரியணும் வி டேஷ் மைனஸ் வி சமன் என்ன? பூஜ்ஜியம் இருக்கணுமா இல்லையா? ஏ ஓய்வில் இருக்கண்டா இந்த வி டேஷ் மைனஸ் வி சமன் பூஜ்ஜியம் இருக்கணுமா இல்லையா? பூஜ்ஜியம் இருக்கணும். அப்படின்னா பாருங்க இந்த என்ன கேக்கார் அப்படின்னா என்ன கேக்கார்? பெருமானம் எக்ஸ் எஸ்ஸுக்கான ஒரு கோவையை பெறுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த வி டேஷ் வந்துட்டு என்ன? வி டேஷ் வந்துட்டு எக்ஸ் எஸ்ல இருக்கோங்கள எம் வி எக்ஸ் எஸ்ல இருக்கோங்கள எக்ஸ் எஸ்ஸுக்கான ஒரு கோவை எவ்வளவு சொல்றாரு உங்களுக்கு வி தெரியும் என்ன? அப்ப நீங்க பிரதிட்டு பாருங்க எம் வி எக்ஸ் எஸ் எல் ஓவர் ஐ அது சமன் உங்களுக்கு வி வி என்ன வந்திருக்கும்? 2 ஸ்மால் எம் சாரி 2 ஸ்மால் எம் வி ஓவர் கேபிட்டல் எம்மா, கேபிட்டல் எம். சரிதானே? இது கொஞ்சம் சரியாண்டு பாருங்க, இருக்கிறார்கள் எழுதினார்கள் கொஞ்சம் சரியாண்டு பாருங்க. இப்ப என்ன சொல்லணும்டா, இந்த போல் இதுல அடிக்கிறதால இதுக்கு ஒரு ஏக பரிமாண இயக்கம் ஒன்றும் இருக்கும், ஒரு கோண இயக்கம் ஒன்றும் இருக்கும். இந்த ஏக பரிமாண இயக்கத்தின் வேகமும் ஏக பரிமாண இயக்க வேகமும் இந்த கோண வேகத்தால வார எதிர் வேகமும் சமனா இருந்தால் மட்டும் இந்த என்ன இந்த ஏ ஓய்வில் இருக்க போகுது. விளங்குதாது? இந்த ஏ ஓய்வில் இருக்கணும்டா இஞ்சால போற வேகமும் இஞ்சால போற வேகமும் சமன் ஆயிக்கணும். அப்ப இந்த ஏ ஓய்வில் இருக்க போகுது. அப்ப சமன் எடுத்தா வி மைனஸ் வி டேஷ் மைனஸ் வி சமன் என்ன? பூஜ்ஜியம் இருக்க போகுது. அப்ப பூஜ்ஜியம் என்ன? ரெண்டும் சமன். சமன்டா தான் ஓய்வில் இருக்கும். அப்ப இதை சமப்படுத்தினீங்கடா எம் கேன்சல் ஆகும், வி கேன்சல் ஆகும், எம்வி கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனா என்ன வர போகுது? எக்ஸ் எஸ் சமன் எக்ஸ் எஸ் சமன் 2i ஓவர் எல். சரிதானே? இது எக்ஸ் எஸ் சமன் 2i ஓவர் எல். 2i ஓவர் எம்எல், 2i ஓவர் எம்எல். எக்ஸ் எஸ் சமன் 2i ஓவர் எம்எல். இந்த எக்ஸ் எஸ் வந்துட்டு 2i ஓவர் எம்எல் இருந்துச்சுன்றால், இந்த எக்ஸ் எஸ் வந்துட்டு 2i ஓவர் எம்எல் இருந்துச்சுண்டா இந்த ஏ வந்துட்டு ஓய்வில் இருக்கும். ஆசையால் இதைத்தான் அவர் சொல்றார். ரைட். இப்ப கோளின் ஈர்ப்பு மையம் பற்றி அதன் சடத்துவ திருப்பம் ஐ சமன் என்னால் தரப்படுகிறது. எல் சமன் 0.6 மீட்டர் எனின் மேலே C3யில் எக்ஸ் எஸ்க்கு பெற்ற பெருமானத்தினை காண்க. இவன் நடக்க போதும் உங்களுக்கு இவ்வளவு செஞ்சா காணும், அங்கே ஐடியாவே வரத்தவலை. இவ்வளவு கேள்வியும் செஞ்சா காணும், அங்கே ஐடியா இதாகல. கணக்கு தான், சும்மா செஞ்சு போகலாம். உங்களுக்கு கணக்கு ஓடாது, ஐடியா மட்டும் வருதுண்டா, இதை மட்டும் செஞ்சிடலாம். ஐடியா வாராது, கணக்கு ஓடும். எப்படி இது சின்ன கேள்வி அப்படியோ என்ன எஸ்ஐக்கு 7.5 மார்க்ஸ் எடுக்கலாம். இப்படி சின்ன சின்ன போல விட்டீங்கன்னா 6-7 மார்க்ஸ் எடுக்கலாமே இல்லையா?
ரைட், இப்ப பாருங்க. என்ன சொல்றார், எக்ஸ் எஸ் வந்துட்டு 2i/ml. அடுத்தது இந்த வி டேஷ் வந்துட்டு என்ன, வி டேஷ் வந்துட்டு mlv x/i, ml small v x/i. இது ரெண்டும் தேவை. ரைட், என்ன சொல்றாரு, இந்த எல் வந்துட்டு நீளம் வந்துட்டு 0.6 மீட்டர். ஐ வந்துட்டு 1/12 ml வர்க்கம். இதெல்லாம் தந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு, எக்ஸ் எஸ் கேட்டி. இதை எப்படி செய்யுது, சின்ன விஷயம் என்ன, கொண்டு பிரதிட்டா விட என்ன, கொண்டு போய் பிரதிட்டு பாருங்க. பிரதிட்டால் விட என்னது, எக்ஸ் எஸ் சமன் 2i, ஐக்கு பதிலா 1/12 ml வர்க்கம் ஓவர் ml. ml வெட்டுப்பட்டா இங்க ஒரு எல் இருக்க போகுது. 2 0.6 அப்ப என்ன 0.6 அது சமன் 0.1 மீட்டர். எக்ஸ் எஸ் 0.1 மீட்டர்ல அடிச்சால் அந்த ஏஓ இருக்க போகுது. இதான் இதோட அர்த்தம். ரைட், இப்ப அடுத்த வெளியே பாருங்க. ஒரு டென்னிஸ் மட்டையை அதன் கைப்பிடியின் முனையில் பிடிக்கும் ஆட்டக்காரர் ஒருவரை கருதுக. மட்டையின் ஈர்ப்பு மையத்திலிருந்து தூரம் எக்ஸில் உள்ள ஒரு விசேட புள்ளியில் பந்து அடிக்கப்படும் போது ஆட்டக்காரரின் உள்ளங்கை மீது விசை எதுவும் உண்டாக்கப்படாத அதே வேளை அது ஆட்டக்காரர் உள்ளங்கையில் அனுபவிக்கும் வலியையும் இழிவளவாக்கிறது. ஆக இருக்கும்போது ஆட்டக்காரர் உள்ளங்கை மீது அனுபவிக்கும் விசையின் திசையும் அது விடைத்தாளில் பிரதி செய்யும். ரைட், இப்ப என்ன கேட்காரண்டா, இப்ப உங்களுக்கு விளங்கும் ஏன் இந்த கேள்வியை தந்து, இந்த கேள்வியை தாரத்துல பயன் என்ன, உங்களுக்கு அந்த டென்னிஸ் மட்டை அவர் விளையாடக்குள்ள அட விசை எப்படி தாக்குது, அதுல சிஸ்டம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு விளங்குது. அதுக்காக இந்த கேள்வி. ஆனா இதுல நடக்கிறது எல்லாமே என்ன உண்மை. நீங்க நினைக்கலாம் இது சும்மா கேள்விக்காக சித்தரிக்கப்பட்டது, அப்படி இல்லை. இதுல நடக்கிற எல்லாம் உண்மை. அதான் இந்த ஏ லெவல் அளவெல்லாம் இப்ப உங்களை இங்க எதுக்கலாம் இந்த கேள்வி எல்லாம் தந்து லேசா என்ன செய்யலாம், இன்ஜினியரிங் பக்கம் எடுத்துக்கு போறதுக்கு தான் இந்த கேள்வி எல்லாம் மாறு. நீங்க வேற கேள்வி பார்க்கலாம். என்ன மிஷினரி ஐட்டம் எப்படி மிஷின் வேலை செய்யுது, ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் எப்படி போகுது, பனாமா நான் சின்ன மாதிரி அந்த மொரட்டோ 2024 மொரட்டோயில் என்ன பனாமா கால்வாய் எப்படி இயங்குது. நீங்க தியரியில படிக்க மாட்டேன் பனாமா கால்வாய் எப்படி இயங்குது, டென்னிஸ் மட்டையில் அடியோட எப்படி விசை தாக்குறேன்லாம் படிக்க மாட்டேன். இந்த எஸ்ஏ கேள்வி வரக்குள்ள மட்டும்தான் நீங்க அதை விளங்கி படிச்சா உங்களுக்கு சரியான பயன் ஆகும். இப்ப நீங்க இதை கேள்வி செய்யறதுக்கு மட்டுமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எடுபடாது. செல்ற வழங்கும் நினைக்கிறேன். இதுல என்ன செல்ல வாரான், இந்த கேள்வி தாரத்துல நமக்கு என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்றதை பார்த்தா தான் என்ன சரியான 100% பயனை பெற்றுக் கொள்ளலாம். ரைட், இப்ப டென்னிஸ் மட்டும் ஒன்றிருக்கி இதுல இந்த ஈர்ப்பு மையம் இதண்டு எடுக்க, நான் சும்மா எடுக்கேன் ஈர்ப்பு மையம் இதண்டு. இதிலிருந்து எக்ஸ் எஸ் தூரத்துல அடிச்சால் அவருக்கு நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு என்ன அந்த அவரது அந்த இந்த புள்ளி அசையாது, அவர கையில என்ன விசை ஒன்றும் தாக்காதுன்னு சொல்ற. இப்ப அவருக்கு இருக்கிற என்னன்னா முதலாவது இந்த எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் எஸ்ஸோட கூடின தூரம். இப்போ அவரோட எக்ஸ் செல்றாரு, ஒரு தூரம் செல்றாரு. இந்த பந்து அடிக்கிற தூரம் எக்ஸ் எஸ்ஸோட கூடினா கையில எங்க விசை தாக்கும் என்ன, இந்த எக்ஸ் எஸ் தூரத்தோட பந்து அடிபடுற தூரம் கூடினா
இப்போ உங்களுக்கு விளங்கணும், இதான் டென்னிஸ் பட்டன் வைங்க. இவரத பந்து பட்டால் இவரத ஒரு விஷயம் வராதுன்னு வைங்க. அதான அர்த்தம். ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, அதே பந்து இவரத பட்டா என்ன நடக்கும்? இப்படி அசைக்குள்ள என்ன நடக்கும்? இப்படி அடிக்கக்குள்ள என்ன நடக்கும்? டென்னிஸ்ல அடிக்கல இருக்கிறார்கள். சரி, உங்களுக்கு அது விளங்கல என்ன எடுக்க. ரைட். இப்ப இவரது ஒரு வேகம் வி டேஷ் இருக்க போது, இவரது வேகம் வி இருக்க போகுதுன்னு. இவரது வேகம் வி டேஷ், இவரது வேகம் வி. இப்ப என்ன அர்த்தம்? வி டேஷ் வந்துட்டு வியா இருந்தாத்தான் அவரது ஒரு விசையும் தாக்காது. விசை ஒன்றும் தாக்காது. ஏயில விசை ஒன்றும் தாக்காது. ஆனா ஆனா என்ன, இந்த வி டேஷ் கூடினால் வி டேஷ் வியோட கூடினா என்ன நடக்க போகுது? வி டேஷ் வியோட கூடினால் இங்கால ஒரு விசை தாக்கும். என்ன, இங்கால ஒரு விசை தாக்கும். அப்ப இங்கால ஒரு, சரி, உங்களுக்கு சமன்பாடு எழுதி காட்டுறேன். இப்ப வி டேஷ் என்ன? வி டேஷ் வந்துட்டு வி டேஷ் சமன் m l small v x over i. உங்களுக்கு தெரியணும், இந்த வி டேஷும் வியும் கேபிட்டல் வியும் வி டேஷும் சமன் என்றா மட்டும்தான் அவரது விசை தாக்காது. இப்ப இந்த எக்ஸ் கூடுதுன்னு, எக்ஸ் எக்ஸை விட இந்த எக்ஸ் கூடுது. அப்படி இந்த எக்ஸ் கூடினால் என்ன நடக்க போகுது? வி டேஷ் கூட போகுது. வி டேஷ் வந்துட்டு கூடுது. ஆனா வி கூடுமா குறையும்? வி டேஷ் கூடுது, இந்த வி மாறாது. ஏன்? இந்த எக்ஸ் இதுல இருவை மையத்திலிருந்து பந்து அடிக்கிற தூரத்துல அந்த ஏகபரிமாண இயக்கத்துல இது தங்கி இல்லை. இப்ப இது இவடத்தை அடிச்சாலும் அதே ஏகபரிமாண இயக்கம் தான், இவடத்தை அடிச்சாலும் அதே ஏகபரிமாண இயக்கத்துல சமப்படுத்தி தான் எடுக்கப்படும். அப்ப இது என்ன நடந்தாலும் இந்த எக்ஸ் தூரம் எப்படி மாறினாலும் இந்த வி மாறாது. இந்த ஏகபரிமாண வி மாறாது. இது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இந்த ஏகபரிமாண வி மாறாது. இது எதுல தாங்கிக்கும்? இந்த இந்த உந்தத்துல தாங்கிக்கும். இந்த உந்தம் என்ன? இந்த ஸ்மால் வி இந்த ஸ்மால் எம்ல தாங்கிக்கும். அது ரெண்டுலையும் தான் அந்த கேபிட்டல் வி தாங்கிக்கும். ஓமா இல்லையா? கேபிட்டல் விக்கு சமன்பாடு என்ன? கேபிட்டல் வி சமன் 2m ஸ்மால் வி ஓவர் கேபிட்டல் எம். இதுல மட்டும்தான் இந்த வி கேபிட்டல் வி தங்கி இருக்கும். இதுல மட்டும்தான் இந்த கேபிட்டல் வி தங்கி இருக்கும். அதால இந்த வி மாறாது. உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த வி டேஷ் கூடினால் இந்த வி மாறாது. ஆனால் என்ன, வி டேஷ் கூடுது. அப்ப இந்த கம்பி இங்கால இயங்க பார்க்குமா இல்லையா? கம்பி இங்க இந்த கைப்பிடி இங்கால இயங்க பார்க்கும். உங்களுக்கு தெரியணும், சும்மா ஓய்வில் இருந்தது இங்கால பக்கம் இயங்க பார்க்குதென்றால் ஒரு விசை ஒன்று தாக்கப்பட்டிருக்கும். ஆர்மூடல் அடைஞ்சிக்கும். அதால் ஒரு விசை தாக்கப்பட்டிருக்கும். அப்ப தாக்குற விசை எங்கால இருக்கும்? தாக்குற விசை இங்கால இருக்கும் முதலாவது. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்துட்டு எஸ்ஸோட சின்னதா இருந்தால் உங்களுக்கு வி கூடிய இருக்கும். வி டேஷோட வி கூடிய இருக்கும். அப்ப அங்கால இயங்க பார்க்கும். இது ரெண்டாவது, இது முதலாவது. அப்ப விசை எங்கால அழிக்க போகுது? இங்க அழிக்க போகுது. ரைட். இவ்வளவுதான் இந்த கேள்வி. இது எல்லாருக்கும் விளங்கி நண்பரன். இவ்வளவுதான் கேள்வி. இதுக்கு 7.5 மார்க்ஸ். இருக்கிற எல்லாருக்கும் விளங்கி நினைக்கிறேன். முக்காவாசி பேர் ரெக்கார்டிங் பார்க்காங்க நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2010 முடிஞ்சு 2011 2012 உங்களுக்கு ஃப்ரீயா நடக்கும். ஃப்ரீயா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்கும். சரிதானே? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்கும். இந்த வகுப்புல ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் இந்த நம்பருக்கு, இந்த நம்பர் 075 318 92 09 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு டீட்டெயில்ஸ் வழங்கப்படும். நீங்க அதுபடி இந்த வகுப்புல ஜாயின் ஆகணும்டா அதுபடி செஞ்சு. ரைட். சந்திப்போம். இதோட வகுப்பு முடிச்சுக்கொள்ளேன். சரியா? சில வேளையில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.